வெல்கம் டு திருச்சி லா அகாடமி. நம்ம திருச்சி லா அகாடமி மூலமாக நம்ம எல்எல்பி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜி கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கியூட் எக்ஸாம், கிளாட் எக்ஸாம், மற்ற பெரிய லீடிங் இன்ஸ்டிடியூஷனோட கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி ஹையர் கிளாஸ் முழுக்க போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணுறதோட அதற்கான வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம கியூட் 2025 எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் 75 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ கியூட் 2025 கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து நமக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 25 மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம். So first question, the statute outside the jurisdiction of the civil court may be interpreted dash liberally, strictly, both or discretion of the court. நம்ம வந்து நிறைய 1 மார்க்கில் வந்து discretion of the court நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா the statute outside the jurisdiction. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா strict interpretation. ஸோ strict interpretation is the right answer. ஸோ strict interpretation எதுக்காக அப்படின்னா to avoid unjust curtailment, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். Right, this is the right answer. So court must examine the statute closely. Court தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. நோ அடிஷ்னல் இன்டர்பிரிட்டேஷன், நோ அடிஷ்னல் இம்ப்ளைடு, இந்த மீனிங்ஸை வச்சுக்கக்கூடாது. ஸோ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ இதில் செக்ஷன் 9 சிபிஎஸ்லேயும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் fixed deposits are also called as dash accrued deposit, time deposit, recurring demand. ஸோ இதை வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டெபாசிட். ஸோ டைம் டெபாசிட் த ரைட் ஆன்சர். டைம் டெபாசிட்டுக்கு இன்னொரு பேர் டேர்ம் டெபாசிட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டேர்ம் டெபாசிட். ஸோ இதில் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட், அதாவது லம்சம் அமௌண்ட் என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை லாக் பண்ணிப்போம். அதை பொதுவாக வந்து மணி இஸ் லாக்டு ஃபார் சர்டன் டைம் பீரியட். ஸோ அதுதான் வந்து டைம் டெபாசிட்டில் இருக்கிறது. அது ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு நம்ம சொல்லுவோம். ரெக்கரிங் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிமிலர், இதுவும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ரெக்கரிங்கில் வந்து ஸ்மால் அமௌண்ட்டை வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிகிட்ருப்போம். டிமாண்ட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் லைக் சேவிங்ஸு. டிமாண்ட் டெபாசிட்டுங்கிறது சேவிங்ஸ் மாதிரி, செக்கிங் அக்கௌண்ட்ஸ் அடிக்கடி நம்ம பண்ணிக்க முடியும். இது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் கிடையாது டிமாண்ட் டெபாசிட். அதே மாதிரி அக்ரூட் டெபாசிட்டை பொறுத்தது அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் ஆன் த டெபாசிட். ஸோ இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான ஆன்சர் நமக்கு வந்து டைம் டெபாசிட்டுங்கிறது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறோம். டேர்ம் டெபாசிட்டுக்கானது சேம் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a company is vested with a distinct legal personality separate from its member. ஸோ இதை சாலமன் வெர்சஸ் சாலமன் கேஸில் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னடானா கம்பெனி இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறத நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சாலமன் வெர்சஸ் சாலமன் கேஸில். ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஃபார்மேட்டுக்கானது. இந்த லாஸ்ட் 2 கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சஸ் வெர்சஸ் ஹாவெக்ஸ் ஒர்த் வெர்சஸ் ஜான் வெர்சஸ் ஸ்மித். ஸோ இந்த 2 கேஸுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தோம்னா லீகல் பிரின்சிபல்ஸ் தான், பட் இதுக்கானது கிடையாது. ஸோ செப்பரேட் லீகல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டால் நம்ம சாலமன் வெர்சஸ் சாலமனை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் which of the following doctrine was propounded for the first time in the case of Marbury versus Madison. ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கானது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கான கேஸ்லாம் இது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆன்சர் வந்து திஸ் ஒன் இஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபவுண்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜுடிஷியல், அதாவது பவர் ஆஃப் கோர்ட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் கேஸ், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பவர் ஆஃப் கோர்ட் டு ரிவ்யூ த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லா, சட்டத்தின் மூலம் நமக்கு கொடுக்கறத மறுபடியும் ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மர்பரி வெர்சஸ் மேடிசன் கேஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதே வந்து 1803 அந்த டைமில் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ
இதுக்கான கேஸ்லாம் வந்து மர்பரி வெர்சஸ் மேடிசன். அப்போ ரூல் ஆஃப் லாலாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு லா. அதே மாதிரி பிஎல்ஐ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பார்த்தீங்கன்னா லா சூட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கானது கிடையாது. அதே மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிஷம் அப்படின்னா பவர் டு ஷேப் பாலிசி. ஆக்டிவிஷம்னா பாலிசியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கானது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதோட ஆன்சர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ நம்ம படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனுக்கான கொஸ்டினையும் நம்ம மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not included in the definitions of business under the Indian Partnership Act 1932? ஸோ இதில் வந்து எது வரல அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ட்ரேடு, ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன் எல்லாமே சேர்ந்து வரும். ஹையரிங் இஸ் நாட் இன்க்ளூடட். ஹையரிங் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷனில் வருது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து செக்ஷன் 2B வந்து இது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், mortgage by deposit of title deeds is also known as dash. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈக்விட்டபிள் mortgage, ரைட். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதில் ஈக்விட்டபிள் mortgage அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் கிரியேட்டட் வென் எ பாரோவர் டெபாசிட்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ அடகு வைக்கிறப்ப நம்ம ஒரு பொருள் நம்ம கொடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த டிஸ்கஷன் வரக்கூடியது. அதாவது பாரோவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லீகல் ஓனர்ஷிப், அதாவது லீகல் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு லெண்டர் ஆஸ் செக்யூரிட்டி ஃபார் த லோன். லோனுக்காக நம்ம செக்யூரிட்டி கொடுத்து வைக்கிறோம், ஸோ அதுக்கானது வரக்கூடியது. இப்போ சிம்பிள் மார்டேஜ் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ரெக்வயர் ஏ ஃபார்மல் டாக்குமெண்ட், அதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதேமாதிரி இங்கிலீஷ் மார்ட்கேஜுங்கிறது என்ன அப்படின்னா பாரோவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லீகல் டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு த லெண்டர், ஸோ அதுக்கானது. அதே மாதிரி இன்னொன்று அனாமலஸ் மார்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்டு, ஸோ இது அன்யூஷுவல் டேர்ம்ஸ், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து மார்டேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு வந்துச்சுன்னா ஈக்விட்டபிள் மார்டேஜ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரீட் த ஃபாலோயிங் கனெக்ஷன்ஸ், ஆர்பிட்ரேஷன்ஸ் அண்ட் கான்சலியேஷன்ஸ் ஆக்ட் 1996 ஓடது. ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்பிட்ரேஷன்ஸ் டிஃபர் ஃப்ரம் மெயின் கான்ட்ராக்ட், அது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இஸ் டிஃபைன்டு இன் செக்ஷன் 4 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலியேஷன் ஆக்ட் 1996. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா இதில் எது ரைட்டுன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 4ல் அது சொல்லியிருக்காங்களா, ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 4ல் சொல்லலை, ஆக்சுவலாக 7(1)ல் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 4ல் சொல்லலை, 7(1)ல் சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 7(1)ல். அதே மாதிரி ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஷல் நாட் பி ஈவன். எஸ், செக்ஷன் 10ல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 10ல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் நம்பரில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஷல் நாட் பி ஈவன், எஸ், ஆட் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் மே நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த மெயின் கான்ட்ராக்ட். மே நாட் பி செப்பரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மெயின் கான்ட்ராக்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். சி இஸ் ரைட் ஆன்சர். அதே மாதிரி ஷல் நாட் பி ஈவன் சொல்லியிருக்காங்களா, ஸோ இதுங்க ஆட் நம்பரில் வரணும். ஸோ ஷல் நாட் பி ஈவன் அப்படின்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ரைட். ஸோ பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். பி அண்ட் சி ஸ்டேட்மெண்ட். இதில் செக்ஷன் 22 டீல்ஸ் வித் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செட்டிங் அசைட் அண்ட் ஆர்பிட்ரேட்டட் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 22ல் இல்லை, செக்ஷன் 22ல் இல்லை நமக்கு.
அந்த என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 22 இல்லை 34 சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 34 ஆஃப் திஸ் ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலியேஷன் ஆக்ட் 1996, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீல்ஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செட்டிங் அசைடு த ஆர்பிட்ரல் அவார்ட். எந்த செக்ஷனில்? 34 செக்ஷனில். அப்போ நல்லா பாருங்கள், நம்ம வந்து சாதாரணமாக செக்ஷனோட டைட்டிலை வச்சு இதை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ செக்ஷன் 4ன்னு இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம இந்த இதெல்லாம் செக்ஷனோட டைட்டில்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, ஆன்சர் சி, statement C, B and C are right answer. So this is right answer. Next, when an emergency under article 352 of the constitution is proclaimed, the president of India has no power to suspend the dash. So இதற்கான ஆன்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆர்டிகல் 2021ங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிட்ஸ் சஸ்பென்ஸ் ஆஃப் ரைட்ஸ் டூரிங் தி எமர்ஜென்சி டைம். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அது என்ன வந்தாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கானது. ஆனால் ஆர்டிகல் 22 டைமில் கன்விக்ஷன்ஸ் இருந்தது, ஒரு கோர்ட் இதில் இருந்தது, கன்விக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் நோ பவர் டு சஸ்பெண்ட். ஆர்டிகல் 21, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 21 கம்பல்சரி ரைட் நமக்கு தெரியும். இப்போ 20 பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து பிரசிடென்ட் கேனாட் சஸ்பெண்ட் திஸ் ஆர்டிகல். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ராம் ஜவயா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னாவே நமக்கு வந்து மைண்டில் வந்து வந்துடணும், செப்பரேஷன் ஆஃப் பவரை மைண்டு கொண்டு வந்துடுங்க. அடுத்து டெல்லி லாஸ் ஆக்ட் 1912, இது வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதை நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். இது வந்து போஸ்ட் டெசிஷனல் ஹியரிங். அடுத்து ஓம்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ இதில் என்ன, இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர்மிஷபிள் லிமிட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்டில். டெல்லி லாஸ் ஆக்ட் 1912. அதே மாதிரி ரைட், ஓம்குமாரை பொறுத்த வரைக்கும், ஓம்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரீஓப்பன் பண்ணுறதை பற்றின ஒரு விஷயம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. அதை டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அது மூலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்தியன் ஃபெடரேஷன் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் டு தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாகவே நம்ம ப்ரீஆம்பிள், இது வந்து ப்ரீஆம்பிள் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ப்ரீஆம்பிளில் கிட்டத்தட்ட 11 நாட்டிலேருந்து 11 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பாரோ பண்ணியிருப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கனடா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெடரேஷன் சொல்லிட்டா கனடா. ஓகே, அப்போ கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அப்புறம் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூரி பவர்ஸ் இன் த சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இது எல்லாமே கனடாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம நிறைய படிக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட 11 கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இதை விட இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். அது வந்து நம்ம வேறு மாதிரியான கொஸ்டின்ஸில், வேறு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்.
இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டை வந்து நமக்கு வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக நமக்கு நம்ம பாரோ பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வைஸ் பிரின்சிபால் போஸ்ட்டை ரிமூவல் பண்ணுறதுக்குமே நமக்கு யார் கைட் பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது வந்து நம்ம ப்ரீஆம்பிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதில், நம்ம கான்ஸ்டியூஷனில் பாரோ பண்ணக்கூடியதில் இது முக்கியமானது. அடுத்து ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ காலங்காலமாக இப்போ தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்டு, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டையும் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்டு இன்டர்கோர்ஸ் அண்டு ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses, இது ரொம்ப முக்கியமானது. ஜாயிண்ட் ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா ஜாயிண்ட் சிட்டிங், இதெல்லாமே ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷனில் பாரோ பண்ணியிருக்கிறோம். யுனைடெட் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னோம்னா பார்லிமெண்ட்டு ஜென்ரல் செட்டப், பார்லிமெண்ட் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இதை நம்ம பாரோ பண்ணியிருக்கிறோம். இது நமக்கு தெரியும், நிறைய கண்ட்ரியில் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப்லாம் இருக்குது. நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பில் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக பார்த்துருக்கோம். அப்புறம் கேபினெட் சிஸ்டம், இது நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் பார்லிமெண்ட்டோட ப்ரிவிலேஜஸ், இதெல்லாமே வந்து யுனைடெட் கிங்டத்தில் நம்ம பாரோ பண்ணியிருக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ராஜ்யசபாவுக்கு வந்து இப்போ அடுத்த மாதம் நடத்த போகிறாங்க இல்லையா, ராஜ்யசபா மெம்பர்ஸ், அதுக்கான எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்துருக்கோம். ஃப்ரெஞ்சு கான்ஸ்டிடியூஷனில் இருந்து நம்ம வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த ப்ரீஆம்பிள் ஆட் பண்ணதுக்கானது அங்கே. ரஷ்யாவிலேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐரிஷ், அதை நம்ம பார்த்துக்கோங்க. ஐரிஷு, அப்புறம் ஜெர்மன், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் லேண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ், இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது? சேல்ஸ் ஆஃப் கூட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் நமக்கு இருக்குது, இந்த வேர்டு இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த லீனுங்கிறது நம்ம ஜென்ரலாக அடகு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம கான்ட்ராக்ட்லேயும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா அதுலேயுமே இருக்குது, பட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை நமக்கு. இது வந்து லீகல் ரைட். இப்போ லீன் அப்படின்னாவே லீகல் ரைட் டு கிரெடிட்டார், கடன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு லீகல் ரைட். எதுன்னா நம்ம பாரோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட அசட்டை வந்து செக்யூராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்லேயே நமக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் லீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜென்ரல் லீன் கொடுத்துருப்பாங்க, பர்டிகுலர் லீனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணலை இதுக்கானது, ஓகேவா. ஆனால் கரெக்டு ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதில் சொல்லலாம் அப்படின்னா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ கொடுக்குறவர்னா செல்லரோட ரைட்ஸ்லாம் எங்கே சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 47 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இது வந்து எல்லாருமே ஈஸியாக நம்ம சொல்லக்கூடியது. எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள் அண்டர் த எவிடன்ஸ் ஆக்ட். எஸ், எது அட்மிசபிள்? எஸ், ஆப்வியஸ்லி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அது பிரைமரியோ இல்லை செகண்டரியோ. பிரைமரினா நமக்கு டைரெக்டாக இருக்கக்கூடியது. இப்போ செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க, அந்த ஆர்டிஐயில் இருக்கிறத வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆக்சுவலாக ஆர்டிஐயோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இப்போ நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அவங்க வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரியாக யூஸ் பண்ண, அவங்க கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணுறது செகண்டரி எவிடன்ஸ். அதே மாதிரி டைரக்ட் ஓரல் எவிடன்ஸுமே அட்மிசபிள் தான், எக்ஸப்ட் ஹியர்சே எவிடன்ஸ். ஓகே, இது வந்து ஈஸியான கொஸ்டின். அடுத்து இசட் இஸ் கேரிட் ஆஃப் பை எ டைகர். ஓகே, இசட் இஸ் கேரிட் ஆஃப் பை எ டைகர். இதை பொறுத்த வரைக்கும், இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ டாக்குமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் உள்பட நமக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக யூஸ் பண்ணுறோம். செக்ஷன் 55B வந்து நமக்கு அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அது நமக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்டு செக்ஷன் 2 ஆஃப் டி நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மறுபடியும் வேறு மாதிரியான கொஸ்டின்ஸில்
எப்போதுமே நம்ம வந்து டைரெக்டாக பிக் கொஸ்டின்ஸ் படிக்கிறத விட சிம்பிள் கொஸ்டின்ஸாக உள்ளுக்கு நம்ம படிக்கிறாப்புல இருக்கணும். ஹியர்ஸை எவிடன்ஸ் இஸ் நாட் அட்மிசபிள். அடுத்து இசட் இஸ் கேரிட் ஆஃப் பை எ டைகர், ஏ ஃபயர்ஸ் அட் எ டைகர் நோயிங் இட் டு பி லைக்லி தட் த ஷாட் மேபி. இப்போது இசட்டை வந்து ஒரு டைகர் தூக்கிட்டு போயிட்டுருக்கு, ஏவுக்கு தெரியும். இப்போ நம்ம சப்போஸ் நம்ம டைகருக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப இசட் மேலே பட்டா இசட்டும் இறந்துருவாங்கன்னு தெரியும். பட் அவரை கொல்லணுங்கிற நோக்கம் இல்லை, பட் அவரை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் நம்ம இப்போ சுடுறோம். அப்படிங்கிறப்போ ஏஸ் புல்லட் கிவ்ஸ் இசட் ஏ மோர்டல் வவுண்ட். இப்போ டைகரை நோக்கி சுடுறோம், பட் இசட்டுக்காரன் மேலே படுது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் நோ அஃபென்ஸ். எஸ், வெரி குட். இது எல்லாருக்கும் ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். நோ அஃபென்ஸ், ரைட். சரி, இப்போது இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, பிஎன்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ்ஸில் நோ அஃபென்ஸ். ஓகே, பிஎன்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ் 30 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்ட் டன் இன் குட் ஃபைத் ஃபார் பெனிஃபிட். ஓகே, அப்போ கிரீவியஸ் ஹர்ட்னா என்னென்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ கிரீவியஸ் ஹர்ட்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து அவன் அஃபெக்ட் ஆனால் ஒரு 20 days ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கணுங்கிறது ஐபிசி 320 சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஐபிசி 320 சொல்லியிருப்பாங்க. இது வந்து 20 days வந்து பெயின்ஃபுல்லாகவே இருக்கணும், இது வந்து இருக்கிறது. இப்போ பிஎன்எஸ்ல இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎன்எஸ்ல பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 116 கொடுத்துருக்காங்க கிரீவியஸ் ஹர்ட். இது வந்து 15 days வந்து பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாவே போதும், கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து சிம்பிள் ஹர்ட்டை பொறுத்த வரைக்கும் 319 ஐபிஎஸ்சில் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து 114 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது அட்டெம்ப்ட் டு மர்டர், இது வந்து 307 நமக்கு தெரியும். 307 வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் நமக்கு வந்து 307 ஐபிஎஸ்சில் படிச்சிருப்போம். இங்கே பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் 109. ஓகே, அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர்னா என்ன, இன்டென்ட் டு மர்டர். ஓகே, விக்டிம் நாட் டை, பட் ரொம்ப சிவியரான இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 10 years லைஃப் வரைக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கான பாருங்கள் ஒரே ஒரு கொஸ்டின், இதில் வந்து நிறைய அட்டெம்ப்ட் மர்டர், சிம்பிள் ஹர்ட்டு, கிரீவியஸ் ஹர்ட்டு, ஆக்ட் ஆஃப் குட் ஃபைத்து, இது எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 செக்ஷன் பழைய ஐபிசியில் ஒரு 4, இப்போ புதுசாக பிஎன்எஸ்ஸில் அதோட ஃபைனு, அதோட இம்ப்ரிசன்மெண்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஏர் பொல்யூஷன், கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாலிட் சப்ஸ்டன்ஸ், லிக்யூடு, நாய்ஸ், இது எல்லாமே ஏர் பொல்யூஷனுக்கு கீழே வருது. இந்த சிம்னிங்கிறது ஏர் பொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல், அவ்வளோதான். ஸோ சிம்னி இஸ் நாட் டைரக்ட்லி பொல்யூட்டிங் த ஏர், ஸோ டி won't come. ABC is right. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். எஸ், ஆக்ட் ஆஃப் காட். ஆக்சுவலாக இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னா, மார்ஸ்ன்றதுல கடவுள் இருக்கிறது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு போயிட்டேன். கடைசியில் அந்த ஒரு வேர்டை வச்சே இந்த கொஸ்டினை நான் ரைட்டாக எழுதிட்டேன். ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்லேண்ட். ஓகே, ஸோ ஆக்ட் ஆஃப் காட். ஸோ ஆப்வியஸாக நமக்கு வந்து ஆன்சர் எப்போதுமே வந்து பார்த்தோம்னா ஆக்ட் ஆஃப் காடுங்கிறதுக்கு நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்லேண்ட். ஸோ இந்த கொஸ்டினை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டில் பாருங்கள், டிங்கிறது இதுக்கு 2 வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுமே ஒமிட் பண்ணிடணும். எப்போதுமே இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ஒமிட் பண்ணுற டெக்னிக் தெரிஞ்சிட்டாவே நமக்கு பாதி ரைட் ஆகிடும். அப்போ பாருங்களேன், ஸோ இந்த மொதல் 2 தான் ரைட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஏவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டிக்கு நம்ம இதுக்கு மீனிங்கே தெரியலனாலும் இந்த ஒன்று தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ ஆக்ட் ஆஃப் காடுக்கு வந்து நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்லேண்டு கேஸில் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ மொதல் 2 தான் ஆன்சர். அப்போ இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, எது ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டி. அப்போது இங்கே 2 தான் இருக்குது, இங்கே பாருங்கள் பிசி இருக்குது, இங்கே 2, 3 இருக்குது. சரி, 2 and 4 சாரி இங்கே பாருங்கள், ஆக்ட் ஆஃப் காடை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்லேண்ட். ஸோ இங்கே 3 இருக்குது, சாரி டிக்கு 3. ஓகே, இந்த ஆன்சர் டிக்கு 3. ஸோ இது 3 மட்டும்தான் இருக்குது. நான் படிக்கிறப்போ நம்ம கோடு வேர்டு படித்து போயிருந்தேன். ஆக்ட் ஆஃப் காடுக்கு வந்து
மார்ஸில் வந்து கடவுள் இருக்கிறாப்புல அப்படி நான் நினச்சிட்டு நான் அதை படிச்சுட்டு போனேன். இந்த ஒரு வேர்டை வச்சே மீதி எல்லாத்துக்குமே நான் கண்ணை மூடிக்கிட்டு போட்டுட்டேன். ஏன்னா டிக்கு நேரம் என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. என்னது நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்ல, மீதி எதுவுமே நமக்கு கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக இது ரைட்டுங்கிறப்போ மீதி பார்த்துக்கோங்க. அப்போ நெக்லிஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு வெர்சஸ் பிலிஷரு. அப்சல்யூட் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிடி. இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி வந்து சாரி அப்சல்யூட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்சி மேத்தா. இப்போது எந்த கேஸில் சொல்லலாம் அப்படின்னா எம்சி மேத்தாவுக்கு எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பப்ளிக் அத்தாரிட்டி நம்ம வந்து 2-3 கேசஸில் வரும். ஓலியம் கேஸில் கூட நமக்கு அது மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த எம்சிடி கேஸுங்கிறது வந்து முனிசிபல் கார்பரேஷன் டெல்லி வெர்சஸ் சுபக்வந்த் அப்படிங்கிறது நெக்லிஜென்ஸில் வர்றது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்ட் ஆஃப் காடை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் வெர்சஸ் மார்ஸ்லாண்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்? எஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இது நமக்கு தேவையான ஒரு விஷயமும் கூட. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த அப்சல்யூட் லயபிலிட்டி சொல்லிருக்கிறோம் இல்லையா, அப்சல்யூட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் லேண்டில், அதான் நான் சொன்னேன், ஓலியம் கேஸ் லீக்கான கேஸுக்கு அதாவது எந்த எக்ஸெப்ஷனும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஸ்ரீராம் ஃபுட்ஸ் வெர்சஸ் ஃபெர்டிலைசர் கேஸில் இது வந்து வரும் அப்சல்யூட் லயபிலிட்டி எம்சி மேத்தா கேஸ். அடுத்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் which of the following case is not related அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ், நாட் ரிலேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார் கவுன்சில் மகாராஷ்டிரா இதில் பார்த்துருக்குறோம். பார் கவுன்சில் மகாராஷ்டிரா இதில் என்ன ஆன்சர்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா பதம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்குறோம், நாட் ரிலேட்டட் டு திஸ் ஒன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு கொடுத்துருக்குறோம். இந்த பதம் சிங் வெர்சஸ் யூபிங்கிறது ஒரு கன்விக்ஷனான கேஸ். அதாவது ஒரு 4 விக்டிம் வந்து கன்விக்ட் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அஃபென்ஸுக்கு 4 விட்னஸஸ் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அது வந்து ஃபைனலாக அந்த கிரிமினல்ஸ் வந்து கன்விக்ஷன் ஆகினதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் மூலமாக அக்யூட் ஆகியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கேஸு. இதில் வந்து டி அட்வொகேட் 1956 பொறுத்த வரைக்கும் இது ப்ராசிக்யூஷன் கேஸ். எப்படி வந்து இது எல்லாமே நமக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியது இந்த கேஸ். ஆன்சர் வந்து பதம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அடுத்து பார் கவுன்சில் மகாராஷ்டிரா வெர்சஸ் தபோல்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் மிஸ்கான்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான கேஸ் கிட்டத்தட்ட இதுவுமே அவங்க கிளைண்ட்டை வந்து ரொம்ப அசால்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 18 அட்வொகேட் சேர்ந்து அசால்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடித்து துன்புறுத்தியிருப்பாங்க. அந்த கேஸு இது அதுக்கு. அடுத்து இன் ரீ அட்வொகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எப்படி ஒரு அட்வொகேட் ஆக்ட் மூலமாக நம்ம வந்து எதுவுமே இல்லைனாலுமே, இப்போ ஒரு இஷ்யூஸ் இல்லைனாலுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா சார்ஜை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே அட்வொகேட் ரிலேட்டடான கேஸு, ப்ரொஃபஷனல் எத்திக்கான கேஸு. ஸோ இது பதம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்து ஹூ மே கம்யூட் த பனிஷ்மெண்ட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் லா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டோ சென்ட்ரலோ அது யாருங்கிறது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். ஸோ இதுக்கானது பார்த்தீங்கன்னா பவர் டு கம்யூட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து சிஆர்பிசியில் 433 சொல்லியிருப்பாங்க. சிஆர்பிசி 433 சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், சஸ்பென்ஷன் பண்ணுறது, அப்புறம் அதை வந்து சென்டென்ஸ் வந்து ரெமிஷன் பண்ணுறது, கம்யூட்டேஷன், இது எல்லாமே சிஆர்பிசியில் 433 கொடுத்துருப்பாங்க. அடுத்து
இது வந்து எஃபெக்ட் ஆஃப் மேரேஜ். ஸோ இதில் வந்து நம்மளும் இதில் வந்து நம்ம கெஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம், சொல்ல முடியும். உங்களால் ஈஸியாக பார்த்து என்னென்ன கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்து மேரேஜ் ஆக்டாக இருக்கட்டும், முஸ்லீம் மேரேஜ், எல்லாமே வந்து நம்ம வந்து டிவோர்ஸ் பார்த்துக்கணும். எது வாய்டபுள் மேரேஜ், வேலிடான மேரேஜ், இது கான்ஜுகல்ஸ் ரைட்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொன்றுமே நமக்கு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இப்போ கில்ட்டி ஆஃப் ரேப் சின்ஸ் சொலமனைசேஷன் ஆஃப் மேரேஜ். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ், இது மூலமாக கிரவுண்டு. அடுத்து இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸே இருந்ததுன்னா அந்த மேரேஜ் வந்து வாய்டபுள். ஓகேவா? ஸோ இது எங்கே சொல்லியிருக்காங்க? கில்ட்டி ஆஃப் இது வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கில்ட்டி ஆஃப் ரேப் பொறுத்த வரைக்கும் அது வந்து செக்ஷன் 13 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 13 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 13 சப்கிளாஸ் 2 சொல்லியிருப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 ஆஃப் 1 சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்பவுஸ் வித்ட்ராஸ் ஃப்ரம் சொசைட்டி. ஸ்பவுஸ் வித்ட்ரா ஃப்ரம் சொசைட்டி அப்படிங்கிறது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸில் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். எஸ். அடுத்து அடல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ரியாக இருந்ததுன்னா நம்ம வந்து கிரவுண்டு ஃபார் ஜுடிஷியல் செப்பரேஷன், இதுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். பாருங்கள், எல்லாம் 1 1 2 2, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப்படியே வரிசையாக வருது. அடுத்து கம்பல்சரி லைசன்ஸ் ஃபார் பேட்டன்ட் எஸ் ஆர் கிராண்டட் as டேஷ். கம்பல்சரி லைசன்ஸ். ஸோ கம்பல்சரி லைசன்ஸ் வந்து எஸ் கம்பல்சரி ஸ்டாட்யூட்டரி. அடுத்து which one of the following is not an example of bar to further suits? Yes, bar to further suits under section 12 of CPC 1908. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார் 2ங்கிறது வந்து நமக்கு வந்து ஆர்டர் 7ல் ரூல் 11 இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் 2வை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரேமிங் ஆஃப் பிளைன்டிப்ஸ். பிளைண்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறது. இப்போ ஆர்டர் 9 ரூல் 9 பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து அப்பியர் ஆகலைன்னா ரூல் 9 வருதாவே நம்ம 9 வந்துச்சுனாவே எக்ஸ்பார்ட்டி போட்டுருங்க. ரூல் ஆர்டர் நம்ம பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பார்ட்டி, அதாவது ப்ரொசீடிங் அதாவது அப்பியர் ஆகலை, கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ப்ரொவிஷன் இது. அடுத்தது வந்து ஆர்டர் 22 ரூல் 9 பொறுத்த வரைக்கும் இது வந்து டிகிரிஸை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கானது. அப்போ பார் டு ஃபர்தர் ஷூட்ஸ் அப்படிங்கிறது இது ஆர்டர் 7 ரூல் 11. நல்லா பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஹையர் கிளாஸ் நீங்கள் போகணுங்கன்னா இதில் நம்ம எப்படி பார்க்குறது? பார் டு ஃபர்தர் ஷூட்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஆர்டர் 7 ரூல் 11 பார் டு ஃபர்தர் ஷூட்ஸ். அடுத்து எஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரியை யார் வச்சுருக்கிறாங்கன்னா சிஎஸ்ஐஆருங்கிற கவர்மெண்ட் பாடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, அதாவது நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. அது வந்து 2018 வந்து ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவெண்டிங் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் ப்ரொடெக்டிங் அன்ஆத்தரைஸ்டு யூஸ். ஓகே, ஸோ இவன் யாரோட டையப் போட்டு வச்சுருக்காங்கன்னா ஆயுஷோட டையப் போட்டு வச்சுருக்காங்க. ஆயுஷ், சிஎஸ்ஆர் வித் ஆயுஷ், இது 2 பேரும் சேர்ந்தா ப்ரிவெண்டிங் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த நாலேஜ். ஒருத்தரோட அறிவு சம்மந்தப்பட்டதை வந்து இன்னொருத்தர் திருட அது மாதிரி இருக்கிறதுக்கானது
இன்டலெக்சுவல் தெஃப்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. எஸ், இடாட் அண்டர் முஸ்லீம் லா ரெஃபர்ஸ் டு, எஸ் இது நமக்கு தெரியும், வெயிட்டிங் பீரியடுன்னு நம்ம பலமுறை படிச்சிருப்போம். வெயிட்டிங் பீரியட் இது வந்து நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம எக்ஸாம்ஸ்லேயும் எழுதியிருப்போம். வெயிட்டிங் பீரியட் பிஃபோர் எ உமன் கேன் ரீமேரி ஆஃப்டர் டிவோர்ஸ். ஸோ அந்த டைம் டூரேஷனை தான் என்ன சொல்கிறான், இடாட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம வந்து அந்த உமனை வந்து நம்ம அடல்ட்ரியை நம்ம மறுபடியும் ட்ரீட் பண்ணணும், கன்சிடரிங் அடல்ட்ரி அண்டர் இஸ்லாமிக் லா அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 23ல் ஐடென்டிஃபை இன் டிசெண்டிங் ஆர்டர். எஸ், கன்வென்ஷனை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்டல் லாவில் நம்ம நிறையா படிச்சிருப்போம், நிறையா இயர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இது என்னன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்சது பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல், இது வந்து எல்லாருக்குமே தெரியும், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், எஸ் 1948. அடுத்து இன்னொன்று தெரியும், வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் வியனா, இது 1993. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும், நல்லா கிளியராக தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ வரணும். எப்படி கேட்டிருக்கிறாங்க, டிசெண்டிங் கேட்டிருக்கிறாங்க. டிசெண்டிங் ஃபஸ்ட் என்ன வருது அப்படின்னா 1993, சாரி டிசெண்டிங் இங்கே பாருங்கள் 1994. இந்த இயர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்டர்நேஷ்னல் இது என்னது, ஐசிசிபிஆர். ஐசிசிபிஆரை பொறுத்த வரைக்கும் 1976 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இதோட தாட் வந்தது 1966, பட் இம்ப்ளிமெண்ட் ஆனது 1976. அடுத்து யூரோப்பியன் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது யார் வந்துன்னா இசிஹெச்ஆர். இது எந்த இயரில் வந்தது, கிட்டத்தட்ட 1953லேயே வந்துருச்சு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு யார், யூடிஹெச்ஆர், அடுத்து யூரோப்பியன், அதுக்கப்புறம் தான் ஐசிசிபிஆர், அதுக்கப்புறம் வியனா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், இது வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் டேஷ். ஸோ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஏ பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட். ஸோ இதை வந்து பப்ளிக் டாக்குமெண்ட், இது வந்து கம்பெனிஸ் ஆக்டில் பப்ளிக் டாக்குமெண்ட்டை பற்றி 399 கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 399 கம்பெனிஸ் ஆக்டில், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை பற்றி எங்கே சார் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 4 சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லணும், அந்த கம்பெனியோட பர்பஸ் சொல்லணும். அப்போ டு ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் த கம்பெனி, அதுதான் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. நேம் கிளாஸு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸு, ஆப்ஜெக்ட் கிளாஸு, லையபிலிட்டி கிளாஸு, கேபிட்டல், இதெல்லாம் அது ஒவ்வொரு சப்டைட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் அண்டர் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 கிராண்டட் ஒன்லி ஃபார் த டேஷ். ஸோ இது வந்து செக்ஷன்லேயே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எந்த ஆன்சரு, என்ஃபோர்ஸிங் இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா என்ஃபோர்ஸிங் இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ் அண்ட் நாட் ஃபார் த மியர் பர்பஸ் ஆஃப் என்ஃபோர்ஸிங் பீனல் லா. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி சிவில் ரைட்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்ம சிவிலில் வந்து பார்த்துக்கணும். செக்ஷன் 4 இது சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 4 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் இதை பற்றி டிஸ்கஷன் இருக்குது. ஸோ this is the first video we are trying to give the maximum information about the options, all the options. ஸோ இது பாருங்கள், நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் பிஜி
ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, இல்லை லா சப்ஜெக்டில், அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் திருச்சி லா அகாடமி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கேரியர். தேங்க்யூ.